அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தையின் தாய். நான் நிறைய ஸ்கூலில் போய் கேட்டேன். நான் ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையில் இருந்தாலும் நான் போய் கேட்ட ஸ்கூல்லலாம் இந்த பிள்ளைய வச்சுக்கல. கேட்டால் என்ன சொன்னாங்க, நான் சொந்த ஊர் தும்பலம், அங்கேருந்து நான் போய் கேட்டப்போ நாங்கள் இப்படி பிள்ளைய வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப வருத்தம், ரொம்ப மனரீதியாக நான் ரொம்ப அதில் வருத்தப்பட்டேன். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்கிறது ரொம்ப வருத்தம். அது அந்த சமூகத்துக்கு இந்த மாதிரி பிள்ளைகளுக்குள்ள சேர்ந்து இணக்கமாக வாழ சொல்லித்தராத பிற்கால சமூகம் என்ன பண்ணணும்னு தெரியல. இந்த பிள்ளைகளை ஏற்றுக்க முடியாத ஆசிரியர் உட்பட அந்த பிள்ளைகளுக்கு என்னத்தை சொல்லி தருவாங்க அப்படிங்கிறது எனக்கு வருத்தம். இந்த பள்ளிக்கூடத்தில் நான் என் குழந்தைய டெய்லி 9 மணிக்கு கொண்டு விடுவேன். விடும்பொழுது பார்த்தோம்னா பெரிய பிள்ளைகளை கூட அவ்வளோ அருமையாக உட்கார வச்சு நம்ம ப்ரேயர் பண்ண முடியாது. அந்த ஹெச்எம் டீச்சராக இருக்கட்டும், மற்ற டீச்சர்ஸாக இருக்கட்டும், அப்படி அழகாக எறும்பு கூட கொஞ்சம் வரிசை மாறி போகலாம். அப்படி ஒரு குறிப்பிட்ட இடைவேளையில் உட்கார வச்சு அந்த ப்ரேயர் சொல்லி தருவாங்க. அது யாருக்கும் கிடைக்காத ஒரு கிஃப்ட் இந்த பள்ளி பிள்ளைகளுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மதியம் சாப்பிடும் பொழுதும் எங்கள் பாப்பா மாற்றுத்திறனாளி குழந்தையாக இருந்தாலும் எங்கள் பாப்பா சாப்பிடும். டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துடும், சாமி கும்பிட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு அந்த டீச்சர் சொல்லி கொடுத்தது. அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு அப்புறம் டக்குன்னு ப்ரேயர் பண்ணும். ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடும். அந்த மாதிரி நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைக்கே வாய் பேச முடியாத குழந்தைக்கே இந்த டீச்சர்ஸ் ஹெச்எம்ஸ் எல்லாம் இவ்வளவு பண்ணும் பொழுது நல்லா இருக்க உங்கள் குழந்தைகளுக்கு இன்னும் நல்லா பெட்டராக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஆயம்மா டீச்சர்ஸ் ரொம்ப கிஃப்டட். உங்களுக்கு எந்த நேரம் ஃபோன் அடிச்சிங்கனாலும் உடனே எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆயம்மா இருக்காங்க பாருங்கள், பிள்ளைங்க என் பொண்ணெல்லாம் தெரியாது டாய்லெட் போயிட்டு அதை எப்படி வாஷ் பண்ணணும், திரும்ப எப்படி ட்ரெஸ்ஸை ஒழுங்காக போடணும், ப்ராப்பராக போடணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அந்த என் குழந்தைய ஒரு சமுதாயத்தில் முழு ஆளாக நிறுத்தின பெருமை இந்த பிளாட் நினைவு தொடக்கப்பள்ளியவே சாரும். இன்றைக்கி என் பொண்ணு தனியாக அவள் வேலையை அவள் செஞ்சுக்கிட்டா. 8 வயசில் அவள் வேலையை அவள் செஞ்சுக்கிட்டா. இதுவே வேறு எங்கேயாவது கொண்டு விட்டுருந்தேன்னா பிடிக்காத இடத்துல என் பிள்ளைக்கு இவ்வளவு சொல்லி கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு. இப்போ என் பிள்ளை அவளோட சுய தேவையை அவள் சாப்பிட்றதா இருக்கட்டும், பாத்ரூம் போகிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுத்த இந்த பிளாட் ஸ்கூலுக்கு மிக்க நன்றி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வேன் இருக்குது பாருங்கள், அந்த வேன் ஃபெசிலிட்டி சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு இணையான ஒரு ஃபெசிலிட்டி உங்கள்கிட்ட இருக்குது. அதை கடைசி பிள்ளை இறங்குற வரை ஒரு டீச்சர் கூடவே போகிறாங்க. அது தனியார் ஸ்கூலில் கூட ஒரு ஆயம்மாவை தான் அனுப்புவாங்க. உங்களுடைய பொறுப்புணர்ச்சி அதிகமானது. கடைசி பிள்ளையை கொண்டு இறக்கும் வரை ஒரு டீச்சர் கூட போகிறது அப்படிங்கிறது பெருமைக்கு சொல்லலை. நீங்களே கவனித்து பாருங்கள். அது எந்த ஸ்கூல்லையும் சாத்தியம் இல்லை, இந்த ஸ்கூலில் மட்டும்தான் சாத்தியமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டைல்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் உங்களோட ஆண்டு விழாவிலேருந்து எல்லாமே இந்த ட்ரோன் இதெல்லாம் நான் அப்போவே சொன்னேன். ஒரு பெரிய சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு இணையான ஒரு ஆண்டு விழாவை நீங்கள் கொண்டாடுறீங்க அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கே நல்லா இருக்குது. உங்கள் பிள்ளைகளை கொண்டு சேருங்க. இதை பார்க்குற பெற்றோர்கள் எங்கே இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி குழந்தைகளை ஆசையோடு கூப்பிட்டு வச்சுக்கிறாங்களோ அங்கே தான் நம்ம குழந்தைய கொண்டு விடணும். இப்போ ஃபோர்ஸ் பண்ணி என் குழந்தைய வேண்டான்னு சொல்லிட்டு அந்த 3 ஸ்கூல்லையும் கொண்டு விட்டேன்னு வைங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, என் பிள்ளை எந்த நேரமும் ஒரு விரோதியை பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க. என் குழந்தை அங்கே எதையுமே கற்றுக்கிட்டு வராது. அந்த மாதிரி எங்கே நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ அங்கே கொண்டுட்டு உங்கள் பிள்ளைகளை சேருங்க. ஒரு தடவைக்கு 10 தடவை பாருங்கள், பிள்ளைகளை விட்றீங்க பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறமே சேருங்க. போன மாதம் கூட நான் ஒரு ஸ்டூடெண்ட்டை சொன்னேன், வாய் பேச முடியாத ஒரு குழந்தை அடிச்சு போடுறாங்க அப்படின்னு சொன்னேன். வச்சுக்கோங்க மிஸ் அப்படின்னு சொன்னோன்னே ஹெச்எம் டீச்சர் சொன்ன ஒரே வார்த்தை, நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, அடுத்த நாளே அட்மிஷன் போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் வாழ்நாளையில் இந்த பகுதிக்கு கிடைச்ச கிஃப்ட்டு. இந்த ஹெச்எம் டீச்சராக இருக்கட்டும், இந்த நிர்வாகமாக இருக்கட்டும், எல்லாமே கிஃப்ட்டு. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்லாம் சொல்லித்தரீங்க. அதெல்லாம் இந்த ப்ரொஜெக்டர்லாம் பார்த்துட்டு எங்கள் பாப்பா எங்கள் வீட்டில் ப்ரொஜெக்டர் போடுவோம் நாங்கள். அதெல்லாம் போய் டச் பண்ணுவோம். அதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி. இதெல்லாம் இது பண்ணுறது உங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி.